வாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். வரலாற்றுல நாம பார்க்க முடியாத போக முடியாத இடங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி பிரிட்ஜஸ் தான் நம்ம இணைச்சிருக்கு. ஆறுகளை கடக்கிறதுக்கோ இல்ல ஒரு மலை உச்சியிலிருந்து அடுத்த மலையோட உச்சிக்கு போறதுக்கோ இல்ல தீவுகளை இணைப்பதற்கோ எல்லாத்துக்குமே பிரிட்ஜஸ் தான் பயன்படுது. சில பாலங்கள் கடல்களுக்கு மேலேயும் சில பாலங்கள் மலைகளுக்கு மேலேயும் மிக உயரத்துல வடிவமைக்கப்பட்டு மக்களை ரொம்ப பயமுறுத்துறதா இருந்துட்டு வருது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம உலகில இருக்கக்கூடிய மிக பயங்கரமான பிரிட்ஜஸை பத்தி பார்க்கலாம் வாங்க. நாம பார்க்க போற சில பாலங்கள் நீங்க கிராஸ் பண்ணலாமா இல்ல அங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பயமுறுத்துறதா இருக்கும். மங்கி பிரிட்ஜஸ். இந்த பிரிட்ஜ் வியட்நாம்ல தான் காணப்படுது. மங்கி பிரிட்ஜஸ். இந்த பிரிட்ஜஸோட கட்டமைப்பை பாருங்க. நீங்க ஒரு மங்கி மாதிரி செயல்பட்டாதான் இதை கிராஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. பொதுவா இந்த பிரிட்ஜை எல்லாம் கோகனட் ட்ரீஸ் இல்லைன்னா பேம்பூஸ் மரங்களோட கிளைகளை கொண்டு தான் கட்டியிருப்பாங்க. ஆனா இப்போதான் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்றாங்களே, அது போலவே இதையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மரங்கள்ல இருந்து தற்போதைக்கு இதை காங்கிரீட்ஸ்ல செய்யறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு இது ரொம்ப பயமா இருக்குமா, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் இதுல சுமார் 50 கிலோகிராம் எடை வரை தூக்கிட்டு போறதா சொல்றாங்க. டைட்லிஸ் கிளிப் ஃபார்க். யூரோப்ல இருக்கிற பிரிட்ஜஸ்லயே டைட்லிஸ் கிளிப் ஃபார்க் தாங்க மிகப்பெரிய பிரிட்ஜ். யூரோப் மக்கள் இந்த பிரிட்ஜ் சுமார் தரையில இருந்து 500 மீட்டர் உயரத்துல இருக்கதா சொல்றாங்க. ஆனா இதோட அகலம் வெறும் 1 மீட்டர் வைடு தான் இருக்குமா. இந்த பாலத்துல 100 மீட்டர் பயணிக்கிறதுக்குள்ளேயே ஹார்ட் பீட்ஸ் ரொம்ப அதிகமாயிருமா. அந்த அளவுக்கு இதோட உயரம் மக்களை பயமுறுத்துறதா இருந்துட்டு வருது. இதுல பயணிக்கிறது பயமா இருந்தாலும் இதுல இருந்து பாக்குறப்போ சுத்தி தெரிகிற அழகான சீனரிஸ் மலைகளை மிஸ் பண்ண கூடாதுன்னு மக்கள் இதுல பயணிக்கிறாங்களாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இவ்வளவு அழகான பயங்கரமான இந்த பாலத்துல பயணிக்கிறதுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. எசிமா ஒஹாசி பிரிட்ஜ். இந்த லிஸ்ட்ல இருக்கிற பிரிட்ஜ்லயே ரொம்ப வித்தியாசமான டிசைன் உள்ள பிரிட்ஜ்னா அது எசிமா ஒஹாசி பிரிட்ஜ் தான். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரும் இந்த பிரிட்ஜில் டிரைவ் பண்ணுறப்போ இதோட செங்குத்தான அந்த தோற்றம் அவங்கள ரொம்பவே திணறடிச்சிருமோ. இது ஜப்பான்ல இருக்க மட்சு மற்றும் ஜாக்காமினாட்டோ சிட்டிஸை இணைக்கிறதற்காக கட்டப்பட்டிருக்கு. இதை கட்டி முடிக்க சுமார் 7 வருஷம் ஆனதா சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்கிறதுலயே இதுதான் பெரிய பிரிட்ஜும் கூட. இப்படி செங்குத்தா இருக்க காரணம் என்னன்னா, இந்த பிரிட்ஜுக்கு கீழே கப்பல்கள் கிராஸ் பண்ணும்போது கப்பல்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்களாம். கிளாசிஸ் ஸ்கைவாக். எல்லாரும் 2009 வெளியான அவதார் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல வரக்கூடிய அழகான மலைகளும் உயரமான தீவுகள் எல்லாம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த ஜிஐஜி நேஷனல் பார்க்ல தான் இருக்குதாங்க. இதுல நீங்க டேன்மன் அப்படிங்கிற மலைத்தொடர்களை குறிப்பா பார்க்கலாம். அதுல தான் இந்த கிளாசிஸ் ஸ்கைவாக் பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜ் தான் உலகில இருக்கிற கண்ணாடியில செஞ்ச பிரிட்ஜ்லயே ரொம்ப பெரிய பிரிட்ஜும் கூட. இது சுமார் 300 மீட்டர் உயரத்துல இருக்குது. 2010 ஆர்கிடெக்சரர் ஹேயன் சோவன் சாங் அப்படிங்கிறவரால இந்த 400 மீட்டர் நீள பிரிட்ஜ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட கண்ணாடி இதோட ஸ்பெஷல் இல்லைங்க. நீங்க இதுக்கு மேல நடந்துட்டு கண்ணாடி வழியா தரைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகள் சுத்தியலை வச்சு இந்த கண்ணாடியை உடைக்கவும் முயற்சி பண்ணலாமா. வாண்டின்ஸ்கை பிரிட்ஜ். ரஷ்யால இருக்கும் இந்த பாலத்துக்கு கைப்பிடி கிடையாது, சைடு சுவரும் கிடையாது, சரியான பேஸ்மெண்ட் கூட கிடையாது. இதுவும் இல்லாம இது உளுத்து போன 30 வருட பழமையான பாலமும் கூட. இன்னும் ஷாக்கிங் என்னன்னா, இந்த பாலம் மரங்களாலையும் பழைய ஸ்டீலாலே மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது முழுசா கட்டி முடிக்கப்படாத பாலமும் கூட. இருந்தாலும் ரஷ்யன் கவர்மெண்ட் இதுல மக்கள் பயணிக்க அனுமதி கொடுத்துட்டு தான் இருக்காங்களாம். இதுல டிரைவ் பண்றப்போ ஒரு டைம்ல ஒரு கார் தான் போக முடியுமா. இதோட சைடு கதவை திறந்து வச்சுட்டு தான் டிரைவ் பண்ணணுமா. அப்பந்தான் காற்றழுத்தம் குறைவா இருக்கும். மனசுல தில்லும் தைரியமும் உள்ளவங்க இன்னும் இதுல டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். ஹுசைனி ஹேங்கிங் பிரிட்ஜ். பொதுவாகவே ஹேங்கிங் பிரிட்ஜஸ்னாலே மக்களை ரொம்ப பயமுறுத்துறதா இருக்கும். மிக குறுகலான தோற்றமும் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த பாலங்கள் மக்களுடைய அட்ரிலின் அளவை அதிகமாக சுரக்க செய்து மறுமுனைக்கு போவதற்குள் அவர்களை ஒரு வழி பண்ணிவிடுமாம். இந்த பயங்கரமான பிரிட்ஜஸ் பலகைகளால் மட்டுமே ஆனது.
ஒவ்வொரு பலகைக்கு இடையில் கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு நீண்ட இடைவெளி காணப்படும். இந்த இடைவெளியை தாண்டுவதற்குள்ளே மக்கள் மிகவும் பயப்படுவார்களாம். ஆனாலும் 2011 இதற்கு பக்கத்தில் இருந்த மற்றொரு பாலம் அழிக்கப்பட்டதால் மக்கள் வேறு வழியின்றி தற்போது இதையே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களாம். இவ்வளவு பயங்கரமான தோற்றத்தை இந்த பாலம் கொண்டிருப்பதால் நமது லிஸ்டில் இந்த பாலம் முதலிடத்தில் வந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.